ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிரத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கினார். இதிலிருந்து தாஷ்கனுவை ஸ்ரீ சாயி பாபா வெங்காயம் உண்ண வைத்தது என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். மறுநாள் தாஷ்கனு வெங்காய கொத்சு தயார் செய்தார். அதை தன் விரல் நுனியால் தொட்டுவிட்டு கீழ்த்தாடையின் அருகே விரலை கொண்டு போனார். அப்படி செய்தது அதை ருசித்ததற்கு சமம். பின்னர் அந்த விரலையும் முகத்தையும் கழுவிவிட்டு ஸ்ரீ சாயிபாபாவிடம் சென்றார். ஸ்ரீ சாயிபாபா, வெங்காயம் சாப்பிட்டாயா? தாஷ்கனு, ஆம். ஸ்ரீ சாயிபாபா, அவன் சாப்பிடுவது போல் பாசாங்கு செய்கிறான். ஆனால் தன் விரல் நுனியால் அதை தொட்டுவிட்டு அந்த விரலை உதட்டருகே கொண்டு செல்கிறான். தாஷ்கனு செய்தபடியே ஸ்ரீ சாயிபாபா செய்து காட்டுகிறார். ஸ்ரீ சாயிபாபா, நீ உண்மையாகவே வெங்காயத்தை சாப்பிட வேண்டும், பாசாங்கு செய்யாதே. தாஷ்கனு, ஆகட்டும். ஸ்ரீ சாயிபாபா ஜீவித்திருந்தவரை ஷிரடியில் இருந்தபோது தாஷ்கனு ஏகாதசி தினம் தவிர மற்ற சாதாரண நாட்களில் வெங்காயம் உட்கொண்டு வந்தார். குஷபாப் வெங்காயம். ஒரு ஏகாதசி தினம் குஷபாப் மீர்ஜஹாம் கிருஷ்ணாஜி காஷிநாத் ஜோஷி என்பவர் ஸ்ரீ சாயிபாபாவின் அருகில் வந்து அமர்ந்தார். ஸ்ரீ சாயிபாபா, இன்று என்ன சாப்பிடுவாய்? குஷபாப், ஒன்றுமில்லை, இன்று ஏகாதசி. குஷபாப். உடனே ஸ்ரீ சாயிபாபா, ஏகாதசி என்றால் என்ன? குஷபாப், உபவாசம் இருக்க வேண்டிய ஒரு தினம். ஸ்ரீ சாயிபாபா, உபவாசம் என்றால் என்ன? குஷபாப், ரோஜஸ் போன்றது. ஸ்ரீ சாயிபாபா, ரோஜஸ் என்பது என்ன? குஷபாப், பட்டினி இருப்போம், அதாவது கந்தமூலம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவை தவிர வேறு எதையும் உண்ணோம். ஸ்ரீ சாயிபாபா, ஓ, காந்தா, அதாவது இங்கு வெங்காயத்தை குறிக்கிறது. நீ சாப்பிடுவாயா? இதோ இங்கே வெங்காயம் இருக்கிறது, சாப்பிடு என்று கூறினார். இதன் தொடர்ச்சி நாளை கேட்போம். ஓம் சாய்ராம்.